ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது. நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவங்களோட வெட்டிங் ஷாப்பிங்காக எஸ்பெஷலி பெங்களூர் வந்திருக்காங்க. பிகாஸ் நமக்கு தான் தெரியுமே பெங்களூரில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பிளேசஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அந்த 2 பிளேஸ்லையும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேஷுவல் அவுட்ஃபிட்ஸும் சரி இல்லை வெட்டிங் அவுட்ஃபிட்ஸும் சரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் தான். ஸோ சிவாஜி நகரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் நம்ம ஏறி நின்று ஷராரா கலெக்ஷன்ஸ், சுடி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்கெயின் கூட பண்ணி கேட்கலாம். எவ்வளோ ப்ரைஸுக்கு உங்களுக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். அண்ட் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் யூஸ்வலாகவே நம்ம கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கலெக்ஷன்ஸ் ஒரு 15 கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற பட்டு ஐட்டமில் சரி டிசைனர் ஐட்டம்ஸில் சரி எல்லாமே ஒன்றுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் யூஸ்வலாக வெளியே போகும்போது கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போடுவீங்க இல்லையா, அது கூட நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஜஸ்ட் ஃபார் 300-350 ருபீஸில் வந்து 3 பீஸ் செட்டே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான். நிறையா சல்வார், அதாவது 3 பீஸ் சல்வார் செட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குர்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் 500, 400, 300 கூட இருக்குது. நீங்கள் வந்து பேர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் இங்கே லெகின்ஸ், ஜெகின்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் 150-200 ருபீஸில் வந்து குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே ஒரு ஷாப்பில் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சிவாஜி நகர் போய் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்ஸ், பேண்ட்ஸ், ஜீன்ஸ், அதுக்கப்புறம் மிடி, ஷார்ட் ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைட் பண்ணி ஆக்சுவலி அவங்க நமக்கு செட் பண்ணி கூட கொடுக்குறாங்க பேரிங்ஸ் எல்லாம். ஸோ அது இன்னுமே ஈஸியாக இருக்குது. நீங்கள் காட் செட் கூட எடுக்கணும் சரி, இல்லை 3 பீஸ் கலெக்ஷன்ஸ், சுடிதார்ஸ், இல்லை லாங் மிடி, லாங் ஸ்கர்ட், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரையல் ரூம் இருக்கிறனால உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் சைஸும் ஃபிட் ஆகுதா பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆக்சுவலி 4XL வரைக்குமே சைஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான். இப்போ நீங்கள் ஒரு பேசிக் டாப் எடுத்தாலுமே அது 200-250 தான். அண்ட் ஆல்சோ லாங் ஸ்கர்ட் கூட உங்களுக்கு 500-550லேயே கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் ஒரு ஹோல் ட்ரெஸ்ஸே வந்து ஒரு 550-700க்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு வந்து இவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கிறத வந்து நாங்கள் போட்டு காமிச்சிருந்தோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட்டில் வரும், அதை அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ் மோர் தென் 10 எடுத்துருப்போம். பட் ப்ரைஸிங் வந்து ஜஸ்ட் அரௌண்ட் 4-5 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் காட் செட் கூட ஒன்று ஃபுல்லாமே எடுத்தோம். காட் செட் அட்லீஸ்ட் 2 ஆச்சும் எடுத்திருப்போம். ஸோ அதெல்லாமே சேர்த்து வந்து ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஷாப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நடக்கிறனால கொஞ்சம் எனர்ஜி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம செப்பல் கலெக்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி செப்பல் கலெக்ஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே எல்லாமே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இங்கே ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 250-300 ரேஞ்ச்லேயே வந்து கிராண்ட் செப்பல்ஸ் எல்லாம் வந்து கூட உங்களுக்கு அந்த ரேட்டில் கிடைக்கிறனால ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து 1க்கு 2 கலெக்ஷன்ஸ் 3 கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸை. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்ததை விட கோயம்புத்தூர் இல்லை மற்ற இடம்னாலும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ நம்ம இங்கே செப்பல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் தான். சிவாஜி நகரில் கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லைங்க. நீங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே லைக் வீட்டுக்கு தேவையான நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ் யூட்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா சரி, நீங்கள் குவாலிட்டி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் சிவாஜி நகரில். ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டு பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹாலே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிவாஜி நகரில் வாங்கின கலெக்ஷன்ட்டு நம்ம ஒரே ஷாப்பில் போய் நின்றுட்டு எல்லாமே பேர் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் வெஸ்டர்ன் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் நம்ம வாங்கின இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஷாப்பிங்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு குவாலிட்டியும் சரி கலெக்ஷன்ஸும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அகேன் நான் வந்து ஷாப் பண்ணுறதுக்காக வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரீட்டெயில் ஷாப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஹோல்சேல் கலெக்ஷன்ஸும் இருக்குது, பட் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ ரீட்டெயில் கலெக்ஷன்ஸ்லேயே அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போய் சிவாஜி நகரில் ஷாப் பண்ணலாம். ஸோ நான் அட்ரஸ் எல்லாம் வந்து கீழே பிங்க் பண்ணுறேன். நீங்கள் எப்போயாவது சிவாஜி நகர் ஷாப்பிங்க்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் விசிட்லாம் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு நைட்டு பெல்ஜியம் வேஃபல் சாப்பிட்டு அந்த டேயை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். The next morning. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பிரஞ்சாக சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் கறி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம செகண்ட் ஸ்பாட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இதை விட டபுள் மடங்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடச்சிருக்கும். ஹோல்சேல்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு. ஸோ கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ஒரு மாதிரி ஃபாகியாக தான் இருந்துச்சு. நம்ம ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. சரி இன்றைக்கி ஷாப் பண்ண முடியாதோங்கிற ஒரு பயத்திலே போயிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும்போது கரெக்டாக மழை வந்து நின்றுச்சு. கிளைமேட்டும் ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்தது. அண்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஓல்டஸ்ட் ஏரியா ஆஃப் த சிட்டியில் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ். அண்ட் நான் சொல்ல போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்பெட் தான். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹோல்சேல் ரீட்டெயில் க்ளாத்திங் ஷாப்புக்கு ஒரு ஃபேமஸான பிளேஸ். இங்கே தான் நம்ம ஹோல்சேல் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இங்கே ரீட்டெயிலையும் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மார்வாடி பீப்புள்ஸ் தான் வந்து க்ளாத்திங் சென்டர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய மார்க்கெட் பிளேஸில் வந்து அவங்க தான் நிறைய இடத்துல இருப்பாங்க. பட் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சல்வார் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் தான் வந்திருந்தோம். இங்கே ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1000 ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு சில்க் மெட்டீரியலில் வந்து நிறைய கிடச்சிது. அண்ட் காட் செட் எல்லாமே 600 650 ரேஞ்சஸில் எல்லாம் கிடச்சிது. இந்த அம்பர்லா கட் சுடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் 700 750 ரேட்டில் ரீட்டைல் ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பல்காக வந்து ஹோல்சேல் ரேட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கம்மியாகவே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஹோல்சேல் ரேட்டில் வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தட் இங்கே ப்ரைடல் கலெக்ஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு ஷாப்புக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து கூட்டமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் எப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மாவுக்கு வந்து ஜார்ஜெட் டைப் சாரீஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. நம்ம எது எடுக்கிறதுனே தெரில. நாங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணிட்டோம். அங்கேருந்து தான் நம்ம வந்து ஒரு 7 அந்த மாதிரி பீசஸ் வந்து
கலெக்ஷன்ஸ் வந்து தள்ளி வச்சுருந்தோம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு 2-3 சாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்து அழகாக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 2500 2800 அந்த ரேஞ்சஸ்லலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னுமே பல்காக வாங்கினீங்கன்னா ரேட் இதுலேருந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்ட மாதிரியே இப்போ நீங்கள் ஒரு கலர்ஸ் சூஸ் பண்ணி எனக்கு இந்த கலரில் பேட்டர்னில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இப்போ அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து சாரீஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சிக்பெட்டில் வந்து பாருங்கள். சாரீ கலெக்ஷன்ஸுக்குனே ஷாப்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ஷாப் இல்லாமல் மோர் தென் 15 to 20 ஷாப் லைனாக வந்துட்டுருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பில் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போகலாம். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து சாரீ ஒரு 7 to 8 சாரீஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்கெயின் பண்ணி சூப்பரான ரேட்டில் சாட்டிஸ்ஃபைடான ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டுருக்கோம். வர வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழையும் வர ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஷாப்பிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த ஷாப் போகலாம் இல்லையா. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஷாப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பேக்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு பேக்கில் போடணும் இல்லையா. அதுவுமே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கேரி பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200லேயே கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் வந்து டக்குன்னு இப்போ நீங்கள் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணவங்ககிட்ட அவ்வளோ பெரிய லக்கேஜ் இல்லைன்னா ஈஸியாக வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மழையும் வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கேப் ஏதாவது புக் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது பார்த்திங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ ஆஃப்டர் 20 minutes வெயிட்டிங்க்கு அப்புறம் ஒரு ஆட்டோ கிடச்சிது. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்பெட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பேக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த 2 பிளேசஸோட அட்ரஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வெட்டிங் ஷாப்பிங் இல்லை எந்த ஷாப்பிங்னாலும் சரி இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.